லைஃப் டைம் சென்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒரு ஜாதகத்தில் ரிஷப லக்னமாக வந்து ரிஷப லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படிங்கிற முறையில் சுக்கிரன் குருவை சொல்லலாம் 8-11 கூடியவராக வந்து விடுவார். சுக்கிரனே 1-6 கூடியவராக வந்து விடுவார். இருந்தாலும் அவர் நல்ல இடத்துல இருக்கணும். ரிஷப லக்னத்தை பொறுத்த மட்டும் அவர் லக்னாதிபதி 6ஆம் வீட்டோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கணும். அப்படி வரும் பொழுது இந்த குருவும் சந்திரனும் 3 கூடிய சந்திரனும் 3-8 கூடியவராக வந்து அவங்களும் எந்த வகையிலையும் வலு பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். ஒரு கமெண்ட்ஸில் கூட கேட்டிருக்காங்க, அவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா 5-10-1977 அப்படிங்கிற கிரக அமைப்புப்படி அவங்க கேட்டிருக்கிறது வந்து ரிஷப லக்னம்னு சொல்கிறாங்க. ரிஷப லக்னமாக வந்து ரிஷப லக்னத்துக்கு 2ல் சந்திரன், குரு, செவ்வாய், 3ல் யாரும் இல்லை, 4ல் சுக்கிரனும் சனியும், 5ல் வந்து சூரியன், புதன், ராகு, 11ல் கேது. ஆக அப்போ அவங்க வந்து ரிஷப லக்னமாக வந்து இந்த சந்திரனும் குருவும் இணைந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. இந்த லக்னத்துக்கு சந்திரனும் குருவும் எந்த வகையிலும் வலுப்பெற்று நல்ல இடங்களில் போய் உட்காந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2ல் குரு இருக்கிறது நல்லது தானங்க அப்படின்னு இந்த லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர். இந்த லக்னத்திற்கு சந்திரனும் குருவும் எப்படி நம்ம இந்த செவ்வாய் சனியெல்லாம் சொல்கிறோம், அவர் வந்து கேட்டு பாவக்கிரகங்களை நம்ம எப்படி மனசில் வச்சுக்கிறோம், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த சந்திரனும் குருவும் 2ஆம் வீட்டில் போய் உட்கார்றது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த சந்திரனும் குருவும் 2ல் உட்காந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாக குடும்ப சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. இந்த கிரக அமைப்பில் சந்திரன் குருவோட செவ்வாய் இருக்கிறதுனால பரவாயில்ல, சந்திரனும் குருவும் மட்டும் தனிச்சு இருந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாக கல்யாணமே ஆகாமல் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம், 8ஆம் வீட்டை பார்ப்பாங்க. 8ஆம் வீட்டை பார்க்கும்போது சந்திரனும் பார்ப்பார், குருவும் பார்ப்பார். இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுசு கெட்டு அவ்வளோதான். ஆயுசு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஆயுசு நல்லா இருந்தாலும் அதுக்குண்டான நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் இல்லைங்க, நிம்மதி இருக்கணும் இல்லைங்க. அப்படி வரும்பொழுது 8ஆம் இடம் மட்டும்தான் வலுப்பெறும். மற்றபடி அது கூட நற்பலன்களுக்கு அது ஆயுள் மட்டும்தான் நல்ல விருத்தியாக கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போது அவர் வீட்டில் போய் கேது உட்காந்துருக்காரு, 11ல் மீனத்தில் உட்காந்துருக்காரு. அப்படிங்கிறப்போ இப்போ அவங்க கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்களுக்கு புதன் திசையில் சனி புத்தி நடந்துகிட்ருக்கு, அடுத்து கேது திசை வரப்போகுது. இந்த கேது திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறபடி பார்த்தா இவங்க ஜாதகத்தில் பாருங்கள், லக்னாதிபதி 4ஆம் வீட்டில் திக்பலம் அடைந்து சனியோடு சேர்ந்துட்டார். ஆனால் இந்த இடத்துல ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி சனி 9 கூடியவர். நான் அடிக்கடி சொல்ல பார்த்தீங்களா, ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன், புதன், சனி நண்பர்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த வகையிலும் இணையாமல் ஒரு வகையில் நம்ம பார்க்காம அவங்க நல்ல இடத்துல இருந்தால் அது யோக அமைப்பை கொடுக்கும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி 4ல் திக்பலம் அடைந்து சனியோட இணைந்திருக்கும் போது சுக்கிரன் வந்து லக்னாதிபதியாக இங்கே வந்து விடுவார். அப்படிங்கிறப்போ இந்த லக்னாதிபதியோட சனி இணைஞ்சு அவர் அந்த சனி 6ஆம் வீட்டை 3ஆம் பார்வையாக பார்ப்பார். அதுக்கடுத்தபடியாக 10ஆம் வீட்டை பார்ப்பார். அடுத்தபடியாக லக்னத்தை பார்ப்பார். சனி 10ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்ப்பார். அப்படி வரும் பொழுது இந்த லக்னாதிபதி பகை வீட்டில் இருக்கிறார். என்னதான் திக்பலம் அடைஞ்சாலும், நான் சொல்லி பார்த்தீங்களா, என்னதான் திக்பலமாக இருந்தாலும் அது நல்ல இடமா இருக்கணுங்க. ஒரு வகையில் அது வந்து பகை வீட்டில் போய் எப்படி ஒரு இரிட்டேட் தானே அவருக்கு. அதுக்கு இல்லாமல் சனி கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருளடைஞ்ச மாதிரி இந்த சுக்கிரன் ஆகிடுவார். வேற ஒன்றும் இல்லை, சனி திசை நல்லா இருக்கும். ஆனால் இந்த சுக்கிரன் கெட்டு போயிடுவார். அப்போ லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும் இல்லைங்க. யோகாதிபதியோடு இருந்தாலும் நான் தான் சொல்லிக்கிறேன், இதே யோகாதிபதி 6ல் உச்சமடைய வேண்டும். ரிஷப லக்னத்திற்கு சனி 6ல் உச்சமடைஞ்சு சுக்கிரனுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் தான் அந்த சனிக்கு நல்ல அமைப்பு. சரி, அதுக்கு அடுத்தபடியாக 2ல் சந்திரன், குரு, செவ்வாய். அவங்க வந்து 8 கூடியவரும் 3 கூடியவரும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் இருக்கவே கூடாது. செவ்வாய் சந்திரன் குருவோட செவ்வாய் நினைச்சிருக்காங்க 7-12. அதனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்கும். ஏன்னா ஒரு வகையில் அவங்க 2 பேருக்கும் பாபக்கிரகம் இணைஞ்சனால அந்த சுபத்துவம் குறைஞ்சிரும். வேற ஒன்றும் இல்லை, அந்த செவ்வாய் சேர்ந்தனால அந்த சந்திரன் குருவோட அதிக பலமான அந்த சுபத்துவம் வந்து குறையிறது நல்லது, ஒரு வகையில் நல்லது. அதுங்கிறதுனால செவ்வாய் இணைஞ்சால் திருமண வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஒரு நிம்மதியை கொடுக்காது. ஏன், இந்த சந்திரனும் குருவும் 2ல் இருக்கிறாங்க இல்லைங்க, 8 பார்க்குறாங்க இல்லைங்க. அதுக்கு அடுத்தபடியாக கேதுவும் போய் 11ல் உட்காந்துட்டாருங்க. அப்போது லக்னாதிபதியான சுக்கிரன் 4ல் திக்பலம் அடைந்தாலும்
இருக்கு, ஆனால் ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை அப்படிங்கிற நிலைமையில் அந்த சுக்கிரன் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 2, 5 குடையவராக நல்ல ஸ்தானத்துக்கு வரக்கூடிய புதன் போய் ராகுவோடையும் சூரியனோடையும் இணைஞ்சிருக்காரு. சூரியனோட இணைஞ்சது 4ஆம் அதிபதி, பரவாயில்ல, 4ஆம் அதிபதியோடு இணைஞ்சிருந்தாலும் சூரியனும் ராகுவும் இணைஞ்சதில் புதன் போய் அங்கே சம்மந்தப்படுறார், உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்று ராகுவோட இணைகிறார். நான் சொல்லியிருப்பேன், எப்போவுமே வக்ரம் பெற்ற கிரகம், நீசம் பெற்ற கிரகம் தான் ராகுவோட இணையணும். அதுக்கு அடுத்தபடியாக 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறார். அது ஆனாலும் அந்த 9ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிற்கு மறைகிறார். 9ஆம் வீட்டுக்கு மறையக்கூடாது. சரி, பரவாயில்ல, 9ஆம் வீட்டுக்கே மறைஞ்சாலும் அவர் பகை வீட்டில் இருக்கிறார், 4ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்படி இருக்க இப்போ இவங்களுக்கு கேது திசை வரும்பொழுது எந்த மாதிரி அவங்களுக்கு பலன்கள் வரும் அப்படிங்கிறது இப்போ அவங்க கேட்குறாங்க. புதன் திசை குரு புத்தியிலிருந்து அவங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் பிரிஞ்சிருக்கிறது. இப்போது கேது திசை எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ அவங்க கேட்குறாங்க. இப்போது கேது திசை எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பாருங்கள். ரிஷப லக்னங்க, ரிஷப லக்னத்திற்கு 3 குடையவர் சந்திரன், 8 குடையவர் குரு. இந்த லக்னத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இந்த லக்னத்துக்கு குரு மட்டும் 2ஆம் வீட்டில் இருக்கவே கூடாது. இருந்தால் பெரிய பிரச்சனைகளை அது பண்ணும், குடும்ப சம்மந்தப்பட்டவங்கள. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், செவ்வாய் இணைஞ்சிருக்காரு, அதனால இவங்களுக்கு திருமணம் உண்டு. ஏன்னா இந்த சந்திரனும் குருவும் ஓரளவு பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பாவக்கிரகமாச்சே, நண்பர்கள் 3 பேர் நண்பர்கள் இருந்தாலும் இந்த சந்திரன் குரு அதிக சுபத்துவத்தை பெறக்கூடாது, மெயினாக பெறவும் கூடாது, சேரவும் கூடாது. இந்த இடத்துல நான் சொல்கிறது, இந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் யோசிங்க. இந்த இடத்துக்கு பார்க்கவும் கூடாது, சேரக்கூடாது. அப்படி சேர்ந்ததில் செவ்வாய் சேர்ந்தனால பரவாயில்ல, அவங்களுக்கு திருமணம் நடக்குது. ஆனால் இந்த சந்திரன் செவ்வாய் இணைஞ்சனால என்ன கேட்டிங்கன்னா நிம்மதியே கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 குடையவரும் போய் ராகுவோட இணைஞ்சிட்டாரு. இந்த 2ஆம் அதிபதியான புதனும் ராகுவோட இணைஞ்சிட்டாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே குரு இருக்கக்கூடாது, சந்திரனும் சுத்தமாக இருக்கக்கூடாது. 2 பேரும் வலுப்பெறுகிறார்கள். இந்த லக்கணத்திற்கு வலுப்பெறக்கூடாது. முதல் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், இந்த லக்கணத்துக்கு அவங்க வலு பெறவே கூடாது. வலு பெறதுன்னா மறைந்து வலு பெறணும். அவங்க முக்கியமான வீடுகளில் 1லையோ 2லையோ 5லையோ 9லையோ உட்காந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியே உட்காந்தாலும் சந்திரனும் குருவும் சேர்ந்துடக்கூடாது, பார்த்துடக்கூடாது, ஏதோ ஒரு இணைஞ்சிடக்கூடாது. இணைஞ்சு அவங்க வலு பெற்றுட்டாங்கன்னா இந்த லக்னாதிபதியோட மற்ற இடத்த கெடுத்துருவாங்கிறக்கா திருப்பி அதை சொல்கிறேன். அப்படி வரக்கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடந்துட்டு, அதுக்கு அடுத்துட்டு கே திசை வருது. கே திசை எப்படி இருக்கும், குடும்பத்தில் எப்படி இருக்கும். இப்போ ஒரே விஷயம் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த கேது இருக்கிறது 8, 11 கூட குருவோட வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி வரும் பொழுது இந்த குருவானவர் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ இவர் வலு பெறுகிறது. 8ஆம் வீடு வலு பெறுகிறது. 8ஆம் வீடு வலு பெறும் பொழுது இந்த கேது எதை எடுத்துப்பாரு, அந்த குருவோட பவரைத்தான் எடுத்துப்பார். இதுதான் நான் அடிக்கடி சொல்ல பார்த்தீங்களா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு நண்பர்கள் வீட்டில், அதாவது நல்ல பாவத்தில் உள்ளவங்க நட்பு கிரகங்களோட வீடுகளில் மூலத்திரிகோணாதிபதி வீடுகளில் ராகுகேது இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். இப்போ பாருங்கள், இந்த லக்னத்திற்கு ஆகாதர் வீட்டில் கேது இருக்கிறார். ஆகாதர் வீட்டில் கேது இருந்தால் அப்போ இதுக்கு உண்டான பலனைத்தான் அவரை கொடுப்பார். ஆக அஷ்டமாதிபதியான குருவோட பலனைத்தான் அவர் கொடுப்பார். அவர் 11ல் தானங்க இருக்காரு, 8ல் இல்லையேங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இருந்தாலும் இந்த குரு, அதுக்கு பாயிண்ட் சொல்லிடுறேன், இந்த குரு இந்த வீட்டை பார்க்கறதுனால அது பிரச்சனை. இந்த வீட்டை பார்க்கறதுனால நம்ம பேச வேண்டியது வருது, இல்லைன்னா அதை பற்றி பேச வேண்டியது வராது. ஆமாங்க, கேது 11ல் தானங்க இருக்காரு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடலாம். ஆனால் சந்திரனும் பார்த்து, ஆகாத சந்திரனும் பார்த்து, இந்த குருவும் பார்க்கும் பொழுது இந்த கேது அப்படியே அந்த குருவோட பலன்களை தான் எடுத்துக்குவாரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் முக்கியமாக சொல்ல வந்தேன். அப்படி வரும்போது கேது புத்தி, கேது திசையில் சுக்கிர புத்தி, கேது திசையில் சுக்கிர புத்தி பாருங்க, கேது திசையில் கேது புத்தியே குருபார் தான் செயல்படுவார் அப்படிங்கிறோம். அப்போது கேது திசையில் அது சுக்கிர புத்தி 6, 8 வந்துடுறாங்க பாருங்க. இதுக்கு 6, இதுக்கு 8, சுக்கிரனுக்கு 8ல் கேது, கேதுவுக்கு 6ல் சுக்கிரன். அப்படி வரும்போது கேது திசையில் சுக்கிர புத்தி, அவர் லக்னாதிபதி இருந்தாலும் அவர் நல்ல ஒரு நிலைமையில் அவர் இல்லை, திக்பலமாக இருக்கிறார். அப்படின்னாலும் இந்த இடத்துல இருந்தும் பெரிய லாபம் இல்லை, அப்போ இருந்து நிம்மதி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை அவர் பிறப்பிலே கொடுப்பார். பிறப்பிலே பொதுவாகவே அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது, வேற ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையை அதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் ரொம்ப அழுத்தி சொல்ல முடியாது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த மட்டும்
அவர் நிம்மதியாக இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போது கேது திசையில் சுக்கிர புத்தி, கேது திசையில் சூரிய புத்தி வருது, கேது திசையில் சூரிய புத்தி ராகு கூட, கேது திசையில் சந்திர புத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா கேது திசையில் சந்திர புத்தி இவங்களுக்கு பெரிய யோக பலன்கள். அப்போ கேது திசையில் செவ்வாய் புத்தி பரவாயில்லாமல் இருக்கும். அது ஒன்று தான் ஓரளவுக்கு இந்த திசையில் கேது திசையில் செவ்வாய் புத்தி மட்டும் நல்லா இருக்கும். கேது திசையில் ராகு புத்தியும் சும்மா சொல்லக்கூடாது. இவங்களுக்கு கேது திசையில் செவ்வாய் புத்தியும் ராகு புத்தியும் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். அப்போது கேது திசையில் செவ்வாய் புத்தியும் கேது திசையில் ராகு புத்தியும் வரும்போது இவங்களுக்கு ஓரளவுக்கு குடும்பத்தில் நல்ல நிலைமைகளாக இருக்கும். ஆனால் திருப்பியும் சொல்லிடுறேன், கேது திசையில் கேது புத்தி, கேது திசையில் சுக்கிர புத்தி, கேது திசையில் சூரிய புத்தி, கேது திசையில் சந்திர புத்தி, இந்த 4 புத்தியுமே அவங்களுக்கு மன நிம்மதி இல்லாத நிலைமைகளை தான் கொடுக்கும். கேது திசையில் செவ்வாய் புத்தி, கேது திசையில் ராகு புத்தி நல்ல நிலைமைகளை கொடுக்கும். அதுக்கடுத்து கேது திசையில் குரு புத்தி திருப்பி அதே பிரச்சனையை கொண்டு வரும். கேது திசையில் சனி புத்தியும் 6க்கு 8 வந்துடுறாங்க. அப்போ அவரும் பெரிய முறைகளை தரமாட்டார். அப்புறம் கேது திசையில் புதன் புத்தி, புதனும் பாதிக்கப்பட்டிருக்கார், அவரும் பண்ண மாட்டார். ஆக மொத்தத்தில் இந்த கேது திசையில் செவ்வாய் புத்தியும் ராகு புத்தியும் மட்டும்தான் நன்மைகளை செய்யும். இப்போ இதுக்காக நம்ம பயந்துட்டு நம்ம இருக்க முடியாது. அதுக்குண்டான என்ன பலன்களோ அது பண்ணும்போது கண்டிப்பாக மாறும். நம்ம இப்போ எந்த அளவுக்கு கடவுளை வணங்குறோமோ அந்த அளவுக்கு நற்பலன்கள் வரும். நம்ம எதையுமே அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும். எதையுமே நெகட்டிவாக திங்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது நல்ல விஷயங்களை கொண்டு வராதுங்கிறதுக்காக நான் திரும்பி சொல்கிறேன். இதில் இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளையார்பட்டி போகிறது நல்ல பலன் கொடுக்குங்க. விநாயகரை வணங்குறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி, அதாவது தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி, தேய்பிரை சதுர்த்தியில் பௌர்ணமியிலேருந்து 4வது நாள் தேய்பிரை சதுர்த்தியில் போய் இவங்க விநாயகருக்கு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி அவங்க நல்லா வணங்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த கேது அவ்வளோ நல்ல பலனை கொடுத்துருங்க. கடவுளை மீறி ஒன்றும் கிடையாதுங்க. கடவுள் தாங்க. நம்ம 100% நம்பி பண்ணணும். அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் அமையும். அதனால இந்த கேது திசை நடக்குது அப்படின்னாலே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேய்பிரை சதுர்த்தி, அதாவது சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறதும் விநாயகர் உண்மையாக நின்று வணங்குறதும் அந்த நல்ல பலன்களை அது கொடுத்து விடும். கேது என்றாலே விநாயகர் தான். அதே சமயம் ராகு அளவுக்கு கேது கெடுக்க மாட்டார். இந்த புத்திகளில் பிரச்சனை வர்றதுனால நான் இந்த பரிகாரம் நல்ல பலனை கொடுக்கும். இவங்க பிள்ளையார்பட்டி போகிறது நல்ல யோகா அமைப்பு. திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி, பிள்ளையார்பட்டி 2 இடத்துக்கும் போகலாம், நல்லா இருக்குங்க. இல்லைங்க என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் பரவாயில்ல, எங்கேயுமே போக முடியலனாலும் தப்பு இல்லை. தேய்பிரை சதுர்த்தி, அதாவது சங்கடகர சதுர்த்தியில் இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் விநாயகருக்கு இவங்களுக்கு நன்மைகளை தான் செய்யும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கேது அவ்வளோ நன்மைகளை செய்யும். இப்படி தான் வருங்க. இதை நம்ம பார்த்துக்கணும். அவங்க கேட்டிருக்கிறது கேது இப்படி இருக்கேங்க எப்படி வரும்னாங்க. அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொன்றும் இப்படி இருக்கிறேங்க, இப்படித்தான் ஆகும்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிறக்காக நான் அதை சொல்ல வர்றேன். நம்மளும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அந்த கடவுள் வழிபாடு நல்ல வழிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். கேது திசை செவ்வாய் புத்தி ராகு புத்தி நல்ல பலனை கொடுத்து. அதுக்கு அடுத்து சுக்கிர திசை வருது. சுக்கிர திசை லக்னாதிபதி. சுக்கிரன் லக்னாதிபதிங்கிற முறையில் ஓரளவுக்கு சனி கூட இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார். இந்த கேது திசையில் செவ்வாய் புத்தி ராகு புத்தியை தவிர மற்ற புத்திகளில் டிஸ்டர்பன்ஸ் வருதுங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடவுள் வழிபாடு பண்ணி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த காலத்தை கடத்துறதுக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழிகளை பார்த்தோம்னாலே அது சரியாக வந்துடும். சுக்கிர திசை வரும்பொழுது இவங்களுக்கு அந்த அளவுக்கு கெடுபலன்கள் இருக்காது. ஏன்னா லக்னாதிபதி திக்பலம் அடைந்து சனியோட தான் இருக்கிறாரு. இருந்தாலும் பெரிய யோகம் இப்போ கொடுக்க முடியாது, இருந்தாலும் கெடுக்க மாட்டார். இதுதான் இதனுடைய அமைப்பு. ஓகே.